நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் டிசிஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்துட்டு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் பே பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்காக, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த கிளிக் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஆனால் ரியாலிட்டி வந்துட்டு இட்ஸ் அ மித். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையா? இல்லை அப்படின்னா மெடிசன் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாலோ நம்ம அன்ஹெல்த்தின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இல்லையா? காலையில் எந்திரிச்சு உங்களோட வேலையை உற்சாகமாக செய்ய முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. சிம்பிள். அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆரோக்கியமாக நம்ம இல்லாததுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காரணம் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறது, இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா ஃபேட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது. என்னோடய பேர் ரவிசுந்தரம், 56 வயசாகுது. 21 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்னஸ் நியூட்ரிஷன் கோச்சாக இருக்கிறேன். நம்பர் 1 வெல்னஸ் கோச் இன் இந்தியா எங்களோட கம்பெனியில். புரியுதுங்களா? 94 கண்ட்ரியில் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் டாப் 100ல் வந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கிறேன் நான். சரியா? இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் யார் ஒருத்தர் ஐடியல் வெயிட்டில் இருக்காங்களோ அவங்களோட ஃபேட் வந்துட்டு அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு ஃபேட் கரெக்டாக இருக்கோ அவங்க பெரும்பாலும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகம். ஏன்னா அவங்களோட ஸ்டெமினாவும் இம்யூனிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபேட் அதிகமானதுக்கும் இல்லை எக்ஸஸ் வெயிட் ஆனதுக்கும் அன்ஹெல்த்தி ஆனதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா வேறு எந்த காரணமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்டுட்ருக்கிறோமோ அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் நெருங்கிய தொடர்பு அதுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு 2 வீலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பெட்ரோல் அடிக்கணும். வேறு ஃபியூல் டீசல் அடித்தோம்னா என்ன ஆகும்? எக்ஸாக்டாக நம்மளோட பாடிக்கும் அதுதான் ஆகுது. நீங்கள் பெரும்பாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்க? ஒன்று ரைஸு, இல்லாட்டி வீட்டு, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றோம். அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்துட்டு அப்படின்னா இருக்குது. இதனோட விளைவு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல வந்துட்டு ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதுக்கும் வெயிட் அதிகமாகிறதுக்கும், பிகாஸ் இட்ஸ் அ ராங் ஃபியல். இந்த ராங் ஃபியல் எடுக்கிறதுனால அன்ஹெல்த்தி சிச்சுவேஷன் ஆகி நம்ம ஃபேட் அதிகமாகி வெயிட் அதிகமாகி நம்மளால் வந்துட்டு அப்படின்னா மைண்டில் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் உடம்பு வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் 4 விஷயங்கள் வந்துட்டு வேணும். ஒன்று, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான ஃபுட்டாக சாப்பிட்ணும். அதாவது ஹெல்த்தி ஃபுட்டாக வந்துட்டு சாப்பிட்ணும். அது எப்படி ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்றது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் என்னெல்லாம் நியூட்ரிஷன் மிஸ் ஆகுதோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். மூணாவது, ஹைட்ரேஷன் பாடியில் கரெக்டாக இருக்கணும். நாலாவது, எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். இது 4ம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே போய் ஐடியல் ஃபேட்டுக்குள்ளே வந்து உங்களோட ஸ்டெமினாவையும் இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பாடியை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இது எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும்? ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 21 வருஷம் அனுபவம் இருக்குது. இது வரைக்கும் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 35 லட்சம் பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு என்னோடய இன்ட்யூஷன் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் ஒரு 10 இயர்ஸ் பீரியடில் ஒரு 1 crore ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோடய மிஷனாக நான் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ இந்த 21 வருஷத்தில் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா திருப்பி கொடுக்கணும். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கோச் நான். புரியுதுங்களா? இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டம் வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுனால கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன். இந்த காம்ப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும்? உதாரணமாக இம்யூனிட்டி, ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணணும்,
இல்லை உங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஐடியல் வெயிட்டில் இருக்கணும், இல்லை நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். இதுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த லிங்க்கில் வந்துட்டு அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்றாவும் இருக்கலாம், 2-3 கூட நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். இதை எடுத்து பர்சனலைஸ் பண்ணி எக்ஸாக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு லைவ் செமினார் வந்துட்டு அனதர் கிஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த செமினாரில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைவ் செஷனில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே எளிமையான ஸ்டெப்புங்க. அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ட் டு எண்ட் உங்கள் ஹெல்த் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ, உங்கள் வெயிட் என்ன மாதிரி இருக்கோ, அதிலிருந்து உங்களோட கோல் ஐடியல் வெயிட்டுக்கு ஹெல்த்தி பாடிக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்கள் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்னோட டீமில் இருக்கக்கூடிய பீப்புள் உங்களோட அந்த செஷனுக்கு வந்துட்டு என்ன அப்படி அந்த லைவ் செஷனுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த செஷனில் உங்களை எல்லாரையுமே நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.